இறை அடியோர்களுக்கு இறை அடியோனின் அன்பான வணக்கங்கள். இன்று நம்ம பார்க்க போகிற கோயில் பார்த்திங்க அப்படின்னா, திட்டை குரு கோயில்னு சொல்லுவாங்க. வசிஷ்டர் முனிவரால் உருவாக்கப்பட்ட வெண்ணெய் லிங்கம் மூலவராக இருக்கிற கோயில் இது. இது தஞ்சாவூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இந்த கோயிலுடைய வரலாறுன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னாக்கா, பிரளயம் ஏற்படும் போது 2 திட்டு மட்டும் தண்ணியில் மூழ்காமல் அழியாமல் இருந்ததாக சொல்லுவாங்க. அதில் தென் திசையில் இருக்கக்கூடிய திட்டை இந்த கோயிலை சொல்லுவாங்க. வட திசையில் சீர்காழியை சொல்லுவாங்க. இந்த வசிஷ்டரால் உருவாக்கப்பட்ட இந்த லிங்கம், வெண்ணெய் லிங்கத்துடைய வரலாறு பார்த்திங்கன்னா, காமதேனு ஒரு காலத்தில் பசியில் அசைவத்தை சாப்பிட்டதாகவும், அசைவம் சாப்பிட்டதால் சிவன் சாபமிட்டதாகவும், அந்த சாபத்தை போக்குறதுக்காக இங்கே அவங்க லிங்கத்தை வழிபட்டதாகவும், அப்போ வழிபடும் போது பாலாறாக அவங்க பால் சுரந்த பாலாரை வச்சு அந்த பாலில் வெண்ணெயை திரட்டி வசிஷ்டர் முனிவர் லிங்கம் வடிவமைச்சதாகவும் அந்த கோயிலை சொல்கிறாங்க. அந்த பசுவுக்கு சாப விமோசனம் கொடுத்த இடமாகவும் இந்த கோயில் இருக்கிறதுனால மூலவரை பசுபதினு சொல்கிறாங்க. வசிஷ்டர் முனிவரால் உருவாக்கப்பட்ட வெண்ணெய் லிங்கங்கிறதுனால இதை வசிஷ்டர் லிங்கம்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலுடைய இன்னொரு இது பார்த்திங்கன்னா, சந்திர காந்த கல்லினால் ஆக்கப்பட்டது மூலவருக்கு மேலே இருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் நீர் சொட்டு சொட்டாக லிங்கத்து மேலே விழுவுது. பாருங்கள், வசிஷ்டரால் வடிவமைக்கப்பட்ட வெண்ணெய் லிங்கம் அர்ச்சனை முடிஞ்சது. இங்கே பெரிய லிங்கம் என்று சொல்லப்பட்ட ஒரு லிங்கமும் இருக்குது. விநாயகர் பெருமானுடைய அருளாசியோட பக்கத்தில் லிங்கேஸ்வரர் காட்சி கொடுக்குறாரு. லிங்கோத்பவர் இறைவனும் பின்னாடி பிரதிஷ்டையாக இருக்கார். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா, இந்த கோயிலுடைய இன்னொரு வரலாறு, சந்திரன் சாபத்தை நீக்கி சந்திரனை தான் தலையில் சூடிக்கிட்டதுனால சந்திரலிங்கமாகவும் இது காட்சி கொடுக்குது. இன்னொரு அதிசயம் பார்த்திங்கன்னா, இப்பயும் அந்த லிங்கத்து மேலே சொட்டு சொட்டாக நீர் ஒழுகுது. அது சந்திர பகவானுடைய அருள் கடாசத்தெல்லாம் நடக்கிறதா சொல்கிறாங்க. திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் தேவாரம் பாடின தலமாகவும் இது இருக்குது. இதில் திருநாவுக்கரசருக்கு இங்கே கரிசலை இருக்குது. லிங்கோத்பவர் பிரம்மா ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆலயத்தை வழிபட்டால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உடனே தீருங்கிறாங்க. ஏன்னா குரு பகவான் ராஜகுருவாக காட்சி கொடுக்குறாரு. இந்த ஆலயம் கிட்டத்தட்ட பலாயிரம் வருஷத்துக்கு முன்னால் கட்டப்பட்டது என்றும் சொல்லிகிட்ருக்காங்க. இந்த ஆலயத்தில் தல விருட்சம் வில்வ மரமும் இங்கே இருக்குது. வில்வ மரம் தான் ஸ்தல விருட்சமாகவும் இருக்குது. அந்த மரமும் இந்தாப்பா நீங்கள் பார்த்துட்ருக்குது அந்த மரம் தான். மேகம் நம்ம போகும்போது ரொம்ப சூழலில் மழை பெய்கிற மாதிரி இருந்ததுனால அதையும் பார்த்துருக்கீங்க. அதுக்கப்புறம் வில்வ மரத்தை லிங்கேஸ்வரருடைய காட்சியும் ஒரு இடத்துல மரக்கிளைகளில் ஒரு இடத்துல வடிவமைக்கப்பட்டிருக்கு. அது சரியாக உற்று பார்த்தோம்னா நமக்கு கண்ணில் புலப்பட வாய்ப்பு இருக்குது. இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா, குரு பகவானுடைய விஷயத்தில் இருக்கிறவங்க குரு பகவானுடைய அருள் கிடைக்கும். குரு பகவானுடைய தோஷம் சாபம் இருக்கிறவங்க அந்த குருஸ்தலத்துக்கு சரி பண்ணிக்கலாம். ஏன்னா குரு பகவான் ராஜகுருவாக காட்சி கொடுக்குற ஸ்தலம் இது ஒரு ஸ்தலம் தான். குரு பகவானுடைய அருளால் இந்த கோயிலை அடைய முடியும். இப்போ நீங்கள் பார்க்குறது குந்தலாம்பிகா அம்மன். அம்மனுடைய சிலைக்கு மேலே பார்த்திங்கன்னா 12 ராசிகளால் கல்வெட்டுகள் வெட்டப்பட்டிருக்கு. அந்த எந்த ராசியோ அந்த ராசியில் நம்ம நின்று அந்த இறைவனையும் மூலவரையும் குருவையும் வழிபட்டால் நம்ம சாபம் போதுங்கிறாங்க. குரு பகவான் ராஜகுருவாக காட்சி கொடுத்துட்ருக்காரு. எப்பேற்பட்ட ஆலங்குடி குருவுக்கு அடுத்து நம்ம திட்டை குருவை தான் சொல்கிறாங்க. குரு பயிற்சியுடைய விசேஷம் இங்கே ரொம்ப சிறப்பாக நடக்கும். குரு பகவானால் எல்லா ஒரு திரு அருளும் நம்மளால் அடைய முடியும். குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லுவாங்க. கண்டிப்பாக குருவை நம்ம பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் நன்மை இருக்க தான் செய்யுது. லிங்கேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு லிங்கோத்பவரும் இந்த இடத்துல ரொம்ப பிரதிஷ்டையாக இருக்கிறாரு. அவரை வழிபடும் போதும் நமக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம இங்கே ஃபீல் பண்ண முடியுது. இறைவன் அருளால் இந்த இடத்துக்கு மக்கள் போகணும்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக போய் வழிபட்டு வாங்க. நன்மையே நடக்கும். ஓம் நம சிவாய.